உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் மூலமாக இரண்டாவது செய்தியின் மூலமாய் நாம் இதனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். முதலாவது பார்த்த ஆசீர்வாதம் என்ற தலைப்புல தேவன் ஒரு நிபந்தனையின் மூலமாக, அதாவது ஒரு சட்டதிட்டங்கள் மூலமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி போலவே இன்றைக்கு நோவாவை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 நாம் தெரிந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் எல்லாம் 120 வயது தானே என்றார். 5வது வசனம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருக்கும். பிரியமானவர்களே, அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த அற்புதமான வேளையில இங்கே தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏன் என்று சொன்னால், மனிதர்கள் நோவா காலத்து ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால தேவ கோபத்திற்கு உள்ளாகி அநேக பாவ காரியங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு தேவனை விட்டு விலகி பொல்லாத தெய்வங்களையும் அதோடு கூட தேவனையும் மறந்து விட்டு இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா விதமான பாவ வழிகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனைக்காரருடைய பிள்ளைகளை விவாகம் செய்ததுனால தேவனுக்கு மிகுந்த ஒரு கோபத்தை உண்டாக்கினார். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் அதே இடத்துல நீங்க 8வது வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9வது வசனத்தில் நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்பான மனைவி பிள்ளைகள் தன்னோடு இருந்த போதிலும் கூட அதிகமாய் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு தேவ பக்தி உள்ளவனாக, உத்தமனாக, தேவனுக்கு பிரியமானவனாக அவன் வாழ்ந்து கொண்டு வந்தார். இப்போது தேவன் உலகத்தை அழிக்க வேண்டும், நோவாவை காப்பாற்ற வேண்டும். நீதிமானை துன்மார்க்கரோடு தேவன் அழிக்கிறவர் அல்ல. ஆகவே நோவாவை தேவன் காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்களை தேவன் அழிக்க வேண்டும். ஆகவே தேவன் நோவாவிடத்தில் சொன்னார். 14வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக பூசு. 15வது வசனம், நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ண வேண்டும் என்று. இங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்வதற்காக அநேக முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேழையை அவர் உண்டு பண்ணுகிறார். மேலும் 300 முழம் என்று சொன்னால் நம்முடைய அடி கணக்கில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 450 அடி நீளமுள்ள ஒரு கப்பல், 50 முழம் அகலம் என்று சொன்னால் 75 அடி அகலமுள்ள ஒரு பேழை, உயரம் 30 முழம் என்று சொன்னால் 45 அடி உயரமுள்ள
3 அடுக்கு கொண்ட ஒரு பேழை கப்பல். 3 அடுக்கு அதில். அவைகளை உண்டு பண்ணி அதற்கு ஒரே ஒரு ஜன்னலை நீ வைக்க வேண்டும். நான் மனிதனையும் இந்த பூமியில் இருக்கிற தரையில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி தேவன் நோவாவுக்கு இந்த மாபெரும் கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளையை நோவா பெற்றுக்கொள்ளும் பொழுது 500 வயதாக இருந்தார். 500 வயது அந்த நேரத்துல தேவன் நோவாவை சந்தித்து இந்த கட்டளை கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொண்ட நோவா 22வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் என்ன சொன்னாரோ, என்ன மரம் சொன்னாரோ, அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தார். நாம இருந்தோம் என்று சொன்னால் தேவனுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருவோம். 3 அடுக்கு ஒரு கப்பல் என்று சொன்னால் ஒரே ஒரு ஜன்னல் பத்தாது, ஒரே ஒரு கதவு பத்தாது என்று சொல்லி நிறைய ஆலோசனைகள் கொடுத்து தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கிறவர்கள் நாம் இருப்போம். அதே நோவா இடத்துல எப்படி எதிர்பார்த்தாரோ அப்படி போலவே நோவா அந்த மிகப்பெரிய பேழையை அவர் செய்து முடித்தார். அவர் செய்ததினால 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 8வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அங்கு சொன்னது போலவே இங்கு இருக்கும். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்து சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் வர வேண்டும் என்று தேவன் சொன்னது போலவே எல்லா மிருக ஜீவன்களும் ஒரு ஜோடியாக கடந்து வந்தது. ஆனால் அவருக்கு பலி செலுத்த வேண்டிய அந்த சுத்தமுள்ள மிருகங்களை மாத்திரம் 7 ஜோடிகளாக நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 5வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அது செய்தார். அந்த பேழையும் செய்தான், அந்த மிருகங்களையும் அவன் சேர்த்து கொண்டான், அந்த பேழையை செய்து முடித்தான். செய்து முடிப்பதற்கு 100 ஆண்டு 100 வருஷங்கள் 100 வருஷம் பாருங்க, எவ்வளவு பெரிய அது வேலையா இருந்திருக்கும். அவர் சளைக்காமல் சோர்ந்து போகாமல் தன்னுடைய 500வது வயதுல தேவன் சந்தித்தார். இந்த பேழையை கட்டி முடிப்பதற்கு 600 வயதானது. 100 ஆண்டு காலங்கள். இந்த 100 ஆண்டு காலங்கள் பேழையை மாத்திரம் அவர் கட்டிட்டு இல்லை, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இதோ தேவன் மழையை வருஷிக்க பண்ண போகிறார், அதனால பெருவெள்ளம் உருவாகும், நீங்கெல்லாம் அழிந்து போவீர்கள், இதோ நான் கட்டி கொண்டு இருக்கிற இந்த பேழைக்குள்ளாக நீங்க வந்துருங்க, அல்லது நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கித்து கொண்டவர். அவர்கள் கேட்கல. நோவாவுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நாம் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. 37 வாசிக்கிறேன், கவனிங்கள். நோவாவின் காலத்தில் நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இந்த 100 ஆண்டு காலம் இந்த பேழையை உண்டு பண்ணி இருந்தாரு. அத்தனை காலம் வரையிலும் ஜனங்கள் நோவாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவே இல்லை. அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தகாத விதமாய் நடந்து கொண்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு வந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்தது. 40 நாள் மழை பொழிந்தது.
இந்த பூமியில பார்க்கக்கூடிய உயரமான சிகரங்கள், மலைகளுக்கு மேலாக 15 முழம் தண்ணீர் அதற்கு மேலே நிரம்பி வரும். பிரியமானவர்களே, அந்த வேளையில அநேக ஜனங்கள் எங்களை மார்பில் அடித்து கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனையோ பேர் முறையிட்டார்கள். தேவன் அந்த பேழையை என்ன சொன்னார், என்ன செய்து அதை நோவாவினிடத்துல சொன்னார் என்று சொன்னார். இந்த பேழைக்குள்ளாக வருகிறவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி அவர் எத்தனையோ முறை நோவாவின் மூலமா எச்சரிப்பு கொடுத்தும் அந்த ஜனங்கள் கேட்கவில்லை. தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பேழைக்குள்ளாக அனுப்பி தேவன் கதவை அடைத்தார். அதுக்கு மேல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நோவாவை தேவன் உள்ளே எப்போது பேழைக்குள்ள அனுப்பினாரோ அதற்கு பிற்பாடு யாருக்கும் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தட்டி இருக்கலாம், அந்த பேழையை திறக்க வேண்டும் என்று சொல்லி. நோ சான்ஸ், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாளிலும் கூட அநேக தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுவார்கள் என்று வெளிப்படுத்த விசுவாசிப்பார். ஆகவே எனக்கு பிரியமானவர்கள், அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒருவர் தனக்கு அல்லது உங்களுக்கு எப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்களோ அப்போது கீழ்ப்படிந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இந்த உலகத்தை தேவன் சும்மா விட போறது இல்லை. நோவாவின் காலத்தில் எப்படி கீழ்ப்படியாதவர்களை அழித்தாரோ அப்படி போலவே மனுஷகுமாரன் காலத்திலும், இதுதான் மனுஷகுமாரன் காலம், இதுல மிகப்பெரிய ஒரு பேழையை அவர் உண்டு பண்ணினார். அந்த பேழை தான் சபை. அந்த சபைக்கு தன்னுடைய பெயரை வைத்து இது கிறிஸ்துவின் சபை. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நோவாவின் பேழை என்று சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் பேழை, கிறிஸ்துவின் சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபைக்குள்ளாக யார் ஒருவர் வந்து ரட்சிக்கப்படுகிறார்களோ தேவன் அவர்களை காப்பார். கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் மாண்டு போவார்கள். கீழ்ப்படியாதவர்கள் குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 நாம் கவனிக்கலாம். பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இங்க 2 காரியத்தை சொல்ல போறேன். நோவா அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. தேவனுக்கு கீழ்ப்படியதுனால கீழ்ப்படியாதவர்கள் ஆவிகளாக அங்கே பாதாளத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் 21வது வசனத்தை, அதற்கு ஒப்பனையான ஞானசானமானது. ஞானசானம் சும்மா இல்லை, இலவசமாய் உங்களுக்கு கொடுத்தாலும் பிரியமானவர்களே அது எவ்வளவு உங்களுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடியது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதான் சொல்றார், அதற்கு ஒப்பனையான ஞானசானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தேய்தல் நான் ரட்சிக்கிறது. இங்க ஒரு உடன்படிக்கை இருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, அதாவது புதிய ஏற்பாட்டு அந்த உபதேசங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால் காப்பாற்றப்படுவீர்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தகமாக வைத்திருக்கிறார். ஏன் இதை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பதிவு செய்கிறார் என்று சொன்னால், பிற்காலத்தில் என்று சொன்னால் இந்த காலத்துல அவபக்தியாய் யார் நடக்கிறார்களோ
அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக நீங்களும் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறிய நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் ஆபத்து இருக்கு. உங்களையும் தேவன் இரண்டாம் வருகையில இந்த பூமியோடு கூட சேர்த்து அழித்து போடுவார் என்ற எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொன்னால் தேவன் என்ன சொன்னாரோ அப்படியாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே கடைசியாக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பார்த்தீங்களா? முதல்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பூமி எங்கும் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி. அந்த சந்ததி அழிந்து விட்டது, நோவா ஃபேமிலி தவிர. மீண்டும் ஒரு புதிய உலகத்தை போல ஒரு புதிய ஜெனரேஷன் உருவாக வேண்டும் என்று சொல்லி தேவன் நோவாவை அழைத்து நோவாவை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள். இப்போது நாம் இருக்கிறது நோவா ஆதாமுடைய சந்ததியா இருந்தாலும் நாம் நோவாவுக்கு பிற்பாடு வந்த ஜனங்களாக நாம் இருக்கோம். ஆதாமுடைய சந்ததியில எல்லாரும் தேவன் அழித்து விட்டார், நோவா குடும்பத்தை தவிர. மீண்டும் இங்கே தேவன் இவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் பூமி நோவாவிடத்தில் தேவன் கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். அதன் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போகிறீர்கள் என்று சொல்லி. ஆக ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால கிடைக்கிறது, கீழ்ப்படியாதவர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசங்களுக்கு நீங்கள் செவி சாயுங்கள். உங்களுடைய இருதயத்தை இந்த புது உடன்படிக்கைக்கு இடம் கொடுங்கள். அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். தேவன் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 3வது பாகத்தின் மூலமாக எங்களை சந்தித்து தேவன் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.